அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு வந்த சிவலிங்கத்தில் இருந்து ஜோதி ரூபமாய் இறைவன் தோன்றினாராம். அப்படி தோன்றிய இறைவனை எப்படி வழிபடுவது, அந்த இறைவன் எங்கு தோன்றினார் என்றும் அந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதனால இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்திலையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சியில தான் அந்த அற்புத காட்சி நடைபெற்றுதான். திருச்சி திருவனைக்காவல் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்கோட்டையம்பேட்டையில் உள்ளது தான் ஜோதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் கிழக்கு திசை நோக்கி உள்ளது. முகப்பை கடந்ததும் பெரிய மகா மண்டபமும் நடுவே பீடமும் நந்தியும் உள்ளது. வலதுபுறம் இறைவே ஜோதீஸ்வரின் சன்னதி இருக்குது. அன்னை நின்ற கோலத்தின் தென்முகம் நோக்கி அருள்பாலித்து வராங்க. மகா மண்டபத்தில் அடுத்துள்ள கருவறை எக்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இறைவன் ஜோதிலிங்கேஸ்வரர் லிங்க திருமேனியின் கீழ் திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். இறைவன் பீடம் வட்ட வடிவில் அமைச்சிருக்காங்க. கீழ்கோட்டையம்பேட்டையில் ஆலயம் அமைக்க முடிவு செய்த நிர்வாகியினர் பிரதிஷ்டை செய்ய ஒரு சிவலிங்கத்தை தேடி அலைந்தனாங்களாம். எவ்வளவு முயன்றும் சிவலிங்கம் கிடைப்பதில் சிக்கல்களும் தடங்களும் உருவாகி கொண்டே இருந்துச்சு. இந்த நிலையில திருவனைக்காவல் அருகே உள்ள திருவலச்சோலை என்ற கிராமத்துல ஒரு சிவலிங்கம் உள்ளது என்ற செய்தி நிர்வாகத்திடம் வந்தது. அது பூஜை ஏதும் செய்யப்படாமல் இருப்பதாகவும் அதற்குரியவர் அங்கு தினம் ஒரு வேளை மட்டும் விளக்கு ஏற்றி வருவதாகவும் தகவல் வெளியானது. அதனை கேள்விப்பட்ட நிர்வாகிகள் அந்த இடத்திற்கு நேரில் சென்றுள்ளனர். அங்கு ஈசனுக்கு ஒரு வேளை மட்டும் விளக்கேற்றி வருபவரிடம் தாங்கள் வந்த காரணத்தையும் விவரமாக தெரிவித்தனர். மேலும் அவர்களிடம் சிவலிங்கத்தை தங்களுக்கு தர முடியுமா என்று தாங்கியபடி கேட்டனர். அப்போது அந்த நபர் அளித்த பதிலில் என்ன சொல்லியிருக்கானா, வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியதாம். வருவது குறித்து முதல் நாளிலே தனக்கு கனவு வந்ததாகவும் கனவுல இறைவன் கட்டளையிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதன்படியே அந்த சிவலிங்கத்தை வந்தவர்களிடம் ஒப்படைத்தனர். இதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட நிர்வாகிகள் நாங்கள் அமைக்கும் கோவிலில் பிரதிஷ்டை செய்யும் இறைவனுக்கு திருநீச்சீஸ்வரர் என திருநாமம் சூட்ட எண்ணி வைத்துள்ளனர். ஆனால் அவர்கள் சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்ட தங்கள் ஊர் திரும்பும் போதே சிவலிங்கத்தில் இருந்து ஜோதி ரூபமாய் இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். எனவே இறைவனின் திருநாமமாக ஜோதிலிங்கேஸ்வரர் என்ற பெயரும் சூட்டியுள்ளனர். கருவறையில எக்கோண வடிவத்தில் 5 நவகிரக கற்களும் சிதம்பர சக்கரமும் பதிக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கருவறையில சென்று வழிபடும் பக்தர்கள மன வெளிப்பாடும் மன அதிர்வுகளும் லிங்கத்திற்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சிதம்பர சிங்கரத்தில் பட்டு எதிரொலித்து ஜோதிலிங்கேஸ்வரருக்கு ரூப இறைவனை அடையும்படி கருவறையின் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கருவறையில தென்கிழக்குல தென்கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் இருக்கும் சுவர்களல்ல சிறிய துவாரங்களும் ஏதேனும் ஒன்றில் நாம் ஓம் என்று சொல்லும் அந்த ஓசை 4 புறமும் எதிரொலிக்குமா. ஆலய கருவறையில 4 புறமும் வாசல் உள்ளது. திருமூலர் தரிசனப்படி நாடு ஈசனை மூர்த்தி கிழக்கு தத்ருஷ்ய மூர்த்தி என்றும் தெற்கே அகோர மூர்த்தி என்றும் மேற்கே சத்யோஜத மூர்த்தி என்றும் வடக்கு வாமதேவ மூர்த்தியாகவும் நினைத்து வணங்கி வேண்டிக் கொள்கின்றனர். வண்ணம் வேண்டுவதை இறைவன் வழங்குகிறார் என்றும் இப்பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது. ஆலயத்தின் கோபுர கலசத்தை நாம் வெளியே இருந்து வணங்கினாலே அது மூலவரை வணங்குவதற்கு சமமாகும். ஏனெனில் மூலவரான ஜோதிலிங்கேஸ்வருக்கு நேர்மேல் நேராக கலசம் வரை துவாரம் உள்ளதாம். இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் ஜோதிலிங்கேஸ்வரரா பஞ்சமுக ஈஸ்வரனாகவும் அருள்பாலிக்கிறார். அதாவது நடு ரிஷிவரூட சோமஸ்கந்தராகவும் கிழக்கு திசையில கால சம்ஹாரராகவும் தெற்குல தட்சிணாமூர்த்தியாகவும் மேற்கு திசையில உமா மகேஸ்வரராகவும் அருள்பாலித்து வருகிறார் சிவபெருமான். இந்த ஆலயத்துல ஜீவன் அனைத்தும் சிவஸ்வரூபமே என்பதை கருத்தில் கொண்டே பக்தர்கள் யாவரும் மூலவரை தொட்டு வணங்காமவும் ஆராதனை நேரங்களில் பக்தர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யவும் போற்றி வணங்கவும் ஏற்ற வகையில் கோவில் நடைமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அன்னை ஜோதீஸ்வரர் என்ற திருநாமத்தின் அருள்பாலிக்கிறார். இறைவனுடைய கருவறையில முகப்பில இடதுபுறத்துல விநாயகரும் வலதுபுறத்துல முருகப்பெருமானும் அருள்பாலிக்கின்றன. வலதுபுறம் வள்ளலாரின் தியான மண்டபம் இங்கு உள்ளது. தியான மண்டபத்துல தைப்பூசம் ஒன்றும் வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் தேதி சிறப்பான பூஜைகளும் அன்னதானம் நடைபெறும். ஐப்பசி பௌர்ணமி அன்று மூலவர் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவாங்க. கார்த்திகை மாத சோமவாரங்களில் இறைவனுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை திருநாளும் அன்று ஜோதி ஏற்றும் திருவிழாவும் இங்கு ஆவணி மாத பௌர்ணமியில முக்கணி அபிஷேகமும் மார்கழி மாதம் முழுவதுமே சூரிய உதயத்திற்கு முன்
அபிஷேகமும் ஆராதனையும் நடத்தப்படுது. தைப்பூசத்தன்று நடக்கும் சிறப்பு ஆராதனைகளும் அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருது. மாசி மாதம் மகா சிவராத்திரியும் 6 கால பூஜையும் மாத பிரதோஷமும் பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். அட்சய திருதியை அன்று திருக்கல்யாண மகோத்சவமும் இறைவன் இறைவி வீதி உலாவும் நடைபெறும். இங்கு தினசரி 2 கால பூஜை நடைபெறுது. காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆலயம் திறந்தேதான் இருக்கும். பெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே தான் சொல்லலாம். அவரை சரண் அடைவர்களின் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் வெற்றியுற்றுவார்கள். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்களும் இருக்குது. அப்படி சிவபெருமானை வழிபடும் போதும் வணங்கும் பொழுதும் பலிபீடத்திலிருந்து அருகில்தான் வணங்க வேண்டுமா? நீங்கள் உங்களது வாழ்க்கையில வெற்றி அடைய விரும்பினாலே செல்வந்தராக நினைத்தாலும் நிச்சயம் சிவராத்திரி என்று விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். சிவாலயத்தில் கால் நீட்டி உட்கார கூடாதான். அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளை வச்சு செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரு கரமும் குவித்து தலைமையில் வைத்து வணங்குவது நல்ல பலனை அளிக்கும். சன்னதியில கிழக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்தின் தென்கிழக்கு மூலையில் நமஸ்காரத்தை செய்ய வேணும். மேற்கு அல்லது தெற்கு திசையில இருந்தால் சன்னதி இருந்தால் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில நமஸ்காரத்தை செய்ய வேணும். சன்னதி வடக்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்தின் வடமேற்கு மூலையில நமஸ்காரத்தை செய்ய வேணும். பிரதோஷ தினங்களிலும் சிவாலய வழிபாடு நல்ல பலன்களை அளிக்கும். சிவாலயங்களை கொடிமரத்திற்கு அருகில் நின்று 3 முறை வணங்க வேண்டுமா? அதுபோல் 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும் பொழுது கொடி மரத்தையும் சேர்த்து வலம் வர வேண்டும். ஆலயத்திற்கு இருக்கும் மற்ற சன்னதிகளை விழுந்து வணங்கக்கூடாதான். அடி பிரதட்சணை செய்யும் பொழுது பொறுமையுடன் செய்ய வேணும். எவரிடமும் பேசிக்கொண்டோ செய்யக்கூடாது. அடி பிரதட்சணை செய்யும் பொழுது நீளம் பார்க்க பொறுமையுடன் செய்ய வேண்டுமா? பூமி ஆதித நடக்க கூடாதான். உட்பிரகாரத்துல பிரதட்சணம் செய்வதை விட வெளி பிரகாரத்துல தான் செய்யும் பிரதட்சணம் அதிக பலனை அளிக்கும். வெளிப்புற பிரகாரத்துல கொடி மரத்தையும் சேர்த்து பிரதட்சணை செய்ய வேண்டும். பிரதட்சணை செய்யும் போது ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் பொழுது செய்யக்கூடாது. ஆலயத்திற்குள் இறைவனை அஞ்சி பிறரை வணங்கவும் கூடாது. அபிஷேகம் நடைபெறும் சமயத்துல அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயல்களும் ஈடுபாடு கொள்ளக்கூடாது. வெளியேறும் பொழுதும் கொடிமரம் அருகில் ஒரு முறை நமஸ்காரத்தினை செய்துவிட்டு தான் கோயிலை விட்டு வெளிவரணும். சிவானந்தால ஹரி என்னும் நூல் பார்வதி தேவியிடம் இருக்கும் சிவபெருமானை வழிபடுகிறவர்கள் பிறப்பிறப்பின் அடைப்பார்கள் என்கிறது. நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் தீரும். இலுப்பை எண்ணெய் காரிய சக்தி ஆகும். செல்வ பெருகும். தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் வாழ்வின் சங்கடங்கள் நீங்கும். ஆகி குழந்தை இல்லாத தம்பதியினர் வியாழக்கிழமையில அன்று மாலை 5 முதல் 7 மணிக்குள்ளாக சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை அஷ்டாகம் 9 முறை வசிப்பதால் நல்லது நடக்கும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவமேனியின் சந்தனத்துடன் கஸ்தூரி மஞ்சள், கோராசனை, குங்குமப்பூ மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலப்பு காப்பு அணிவாங்க. இக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு கோடி வருடம் சிவலோக பதவியும் கிடைக்கும் சொல்லப்படுது. பல்வேறு புஷ்பங்கள் மற்றும் நீர் கொண்டு ஈசனை வழிபடுவதால் மன அமைதியும் கிடைக்கும். மன இறுக்கம் தளர்ந்து சிவாலயங்களின் திருப்பணிகளால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் உங்கள் சந்ததியினை வளமாக வாழ வதவி செய்யலாம். சிவன் சொத்திற்கு ஆசைப்படுபவர்களின் குலம் சுத்தமாக நாசம் அடைவது போல் நீங்கள் செய்யும் சிறு உதவியும் குலம் தலைக்க உதவும். சாட்சிய வில்வத்தை 1 மாத காலத்திற்கு நீரின் கழுவி விட்டு மீண்டும் உபயோகம் செய்யலாம். சதப்திரம், தாமரை, வில்வம் இவற்றால் அர்ச்சனை செய்வர்களுக்கு பெரும் செல்வம் கிட்டும். ஜோதி மலர், அரளி, அத்தி, முல்லை, நீலபாவம் இவைகளால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு சகல வளங்களும் நிறைந்து காணப்படும். ஒரே ஒரு கொன்றை மலரை ஈசனுக்கு சாத்துபவர்களுக்கு பேரற்கரிய பாக்கியங்களும் கிட்டும். சகல தோஷங்களும் நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வ அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த இலையின் பின்பக்க நரம்பு இறைவனின் திருமேனி மீது படும்படி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஈசனின் அருளை பெற முடியும். வழிபடும் பொழுது வலது பக்கம் நின்று வழிபட வேண்டும். பங்குனி உத்திரம் தினத்தன்று சிவனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் சொல்லுவாங்க. சிவனுக்கு உரிய மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தால் செல்வ வளம் மிகுதியாகுமா? ஈசன் விரும்பும் ஏற்கம், பூ, அருகம்புல், திருநீர், ஊமத்தை போன்றவற்றை அளிப்பதால் குபேர யோகமும் கிடைக்கப்பெறும். மந்திரத்தை 108 முறை அல்லது 54 முறை அல்லது 27 முறை என ஜெபிக்க வாழ்வில் உள்ள அனைத்து சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் நீக்க வல்லது. தட்சிணாமூர்த்தியின் முன்பு எவ்வித தோஷமும் பாவம் நில்லாத ஓடுன்னு சொல்லுவாங்க. இவ்வாறு தொடர்ந்து செபித்து வர நமது கற்வினைகள் முற்றிலும் நீங்கி 16 பேறுகளை பெற்று
மகிழ்வுடன் வாழலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.